ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினியான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்னன்னா வெஜ் சீசி சாண்ட்விச். அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. வெஜிடபிள்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கேரட், கேபேஜ், பீன்ஸ், கிரீன் சில்லி, ஒரே ஒரு கிரீன் சில்லியை நான் ரொம்ப ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது கேப்சிகம். இது பாத்தீங்கன்னா கிரீம் சீஸ். கிரீம் சீஸ் எங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். நீங்க வேணும்னா 1 போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் சால்ட், சில்லி பவுடர். அடுத்தது சாண்ட்விச் செய்யறதுக்கு 2 பிரெட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பட்டர். இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தாச்சு, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸா ஆட் பண்ணலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேபேஜ் ஆட் பண்றேன். அடுத்தது கேரட், அடுத்தது கேப்சிகம், அடுத்தது கிரீன் சில்லி, பீன்ஸ். இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் சில்லி பவுடர். வேணுங்கிற சால்ட் நம்ம லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சில்லி பவுடர். நம்ம கிரீன் சில்லியும் சேர்த்திருக்கோம். சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருக்க சீஸ், அதையும் ஆட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சீஸோட சேர்த்து அது பிளெண்ட் ஆகிற அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூன் யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள சாண்ட்விச்குள்ள வைக்கிற ஸ்டஃப் ரெடி ஆயிடும். நம்ம இதை குக் பண்ணாததுனால தான் ஃபைனா சாப் பண்ணியிருக்கோம். ஸோ சாண்ட்விச்ல நம்ம வச்சு நம்ம கிரில் பண்ணும் போதே உங்களுக்கு அது ஹாஃப் குக் ஆயிடும். அண்ட் அப்படி சாப்பிட்டா தான் நல்லாவும் இருக்கும். ரா டேஸ்ட்ல இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம பிரெட்ல பட்டர் தடவி வச்சுக்கலாம். பக்கமும் வெளிப்பக்கம் 2 பக்கமுமே நீங்க பிரெட்ல பட்டரை நல்லா தடவி வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா பிரெட்ல எல்லாம் நம்ம பட்டர் நல்லா தடவி வச்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்டஃபிங்ஸை எடுத்து நம்ம இந்த மாதிரி பிரெட்ல உள்ள வைக்க போறோம். எல்லா பக்கமும் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகுற மாதிரி நீங்க அந்த ஃபில்லிங்ஸ் பிரெட்ல வைக்கணும். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபில்லிங்ஸ் எல்லாம் பிரெட்குள்ள வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து சாண்ட்விச் டோஸ்டர்ல வைக்க போறோம். ஜஸ்ட் அப்படியே பிரஸ் பண்ணி லாக் பண்ணு. ஒரு 5 minutes வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு அழகான வெஜ் சீசி சாண்ட்விச் ரெடி ஆயிடும். ஸோ நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு சாண்ட்விச் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். வாவ், நம்மளோட சாண்ட்விச் அழகா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த சாண்ட்விச்சை நம்ம எடுத்து